தன்னுடைய வருங்கால தலைமுறையின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானித்துக் கொண்டிருக்கும் தாய் தமிழ் சொந்தங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய எழுச்சியும் புரட்சியுமான மாலை வணக்கம். அடிமை இந்தியாவில் நம்ம தேசத்தின் விடுதலைக்காக முழக்கங்கள் முன்வைக்கப்பட்டன. அதுல பகத்சிங் சொல்றார், முழக்கத்தை முன்வைக்கிறார். பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுவே என் கனவு இந்தியா அப்படிங்கிறான். ஆனா இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய நிலை எப்படி தெரியுமா இருக்குது? கூலி பாக்கெட்டுக்கு ஏங்காத குழந்தை, பாட்டிலுக்கு அலையாத மாணவன், கஞ்சாவிற்கும் மெத்த கொட்டமைக்கும் வேர்த்து தெரியாத இளைஞர்கள் என்ற நிலையில் இருக்கு. காரணம் யார்? காரணம் யார்? நம்ம நினைப்போம் திமுகவை குறை சொல்லுவோம், அதிமுக இல்லன்னா இப்ப இருக்கிற தற்குறி வெட்டி கழகத்தை சொல்லுவோம். கிடையாது. வாக்கு செலுத்திய நீங்கள் தான் காரணம். நீங்க தான். இப்ப உங்க ஊர்ல ஒரு அமைச்சர் இருக்கிற யாரு? மதிவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய ஐயா விக்னேஷ் எல்லாரும் எப்படி மதிக்கிறாங்க? பாட்டுல ஊற்றி கொடுப்பவன் மதிக்க மாட்டேங்கிறான். என்ன சொன்னாருங்க? ஆட்சி அமைத்தவுடன் அமைச்சராக பொறுப்பேற்ற உடனே இவர் பதிவு செய்தார். என்ன பதிவு செய்தார்? பாட்டிலுக்கு மேல 10 ரூபாய் வாங்கினால் கடுமையான நடவடிக்கை எடுப்போம். எப்படி கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னாரு. இன்னைக்கு வரைக்கும் வாங்குறானா இல்லையா? வாங்குறானா இல்லையா? கொடுப்பது யார்? நாம். வாங்குவது யார்? அவர்கள். இதில் கேள்வி கேட்காமல் நிற்பது யார்? நாம தான். நீங்க நாங்க கேட்டுதான் இருக்கோம். ஏன்டா பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்க நாங்க கேட்கலங்க. நாங்க என்ன கேட்கிறோம் கேட்டீங்கன்னா, மதுபான கடைகள் 717 மூடிவிட்டோம் என்று மார்கட்டிக் கொள்கிறார் விஜய். மார்கட்டார். ஆனால் 1000க்கும் மேற்பட்ட 11 to 11 பார்களுக்கு அனுமதி கொடுத்தது யார்? இந்த கேடு கட்ட தாவேக அரசு. இல்லன்னு மறுக்க முடியுமா? இல்லன்னு மறுக்க முடியுமா? கோயிலுக்கு வெளியும், தேவாலயங்களுக்கு வெளியும், பள்ளிவாசல்களுக்கு வெளியும் இருக்கக்கூடிய மதுபான கடைகளை நாங்கள் மூடிட்டோங்கிறானுங்க. அப்ப 717 மூடிட்டோம் அப்படின்னு சொன்னவன் 1000க்கும் மேற்பட்டதுக்கு அனுமதி கொடுத்த ஏன் நீ வெளியே சொல்லல? ஏன் சொல்லல? சொல்ல முடியாதுங்க. சொல்ல முடியாது. உங்களிடம் என்ன வந்து சேர வேண்டும் என்று ஒருவன் தீர்மானித்துக் கொண்டிருக்கான். யாரு? எவனோ ஒருவன். அந்த செய்தியை மட்டும் ரீல்ஸ் நீங்க ஒண்ணும் இல்ல. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய செய்திகள் வெளியே வரமாட்டேங்குது. மதிப்புக்குரிய ஐயா அச்சு வினோத் அவர்கள், அண்ணன் சாட்டை அவர்கள் கூட பதிவு செய்தார். ஹானஸ்ட் வினோத் பதிவு. ஜனநாயகன் படத்தினுடைய இயக்குனர் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நான் விஜயோட வேலை செஞ்சிருக்கேன், விஜய் கூட ஒர்க் பண்ணிருக்கேன், ஆனால் எனக்கு தெரியாது, மக்களுக்கு ஏதோ தெரிந்திருக்கிறது என்று சொன்னார். தெரிந்திருக்கிறது என்று சொல்றாரு. தெரிந்திருக்கிறது என்ன தெரிஞ்சிருக்குதாமாங்க? ஏன்டா கூட வேலை செஞ்சு எனக்கு இவன் தற்குறின்னு தெரியுது, ஆனா பார்க்காத உங்களுக்கு எப்படி அறிவாளியும் தெரியுது சொல்ல வர்றாங்க. அதைத்தான் சொல்ல வர்றாங்க. அவரு இன்னொன்னு சொல்றாரு. இன்னொரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய உறுத்திட்டு இந்த விஷயத்தை சொல்ற. என்ன சொல்றாருங்க? இங்க ஒரு பொய் செய்தி பரப்பப்படுது, அந்த பொய் செய்தியினுடைய வெயிட் மாஸ் தாங்க முடியாம உண்மை செய்தி மறைந்து போகுது, அதனால இன்னொரு பொய் செய்தி உருவாக்கப்படுது, இந்த பொய் செய்திக்கும் இன்னொரு பொய் செய்திக்கும் சண்டை நடக்குது, இதுல உண்மை காணாமல் போகுங்கிறாரு. என்ன சொல்ல வர்றாரு? ஒரு பொய் செய்தி உதயநிதி ஸ்டாலின், முன்னாடி திமுக வகைரா, இன்னொரு கேடுகட்ட பொய் செய்தி யார்? இந்த தற்கொலை வெட்டி கழக விஜய். அதான் சொல்ல வராங்க. அதான் சொல்ல வர்றார். நீங்க ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, மதுவை ஒழித்து விட்டோம். இந்த போன பட்ஜெட்ல பதிவு செஞ்சாங்க 8 கோடி ரூபாய்க்கு. நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. தேர்தலுக்கு முன்னால் இவர்கள் காதுல தேனை ஊற்றுவார்கள், தேர்தலுக்கு பிறகு உங்களை அப்படியே படுக்க வச்சு வாயத்தோட சாமின்னு பாலை ஊத்திட்டான். எப்படி கேளுங்க. பட்ஜெட்ல 8 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குறாங்க. 53 சிறப்பு படை. எதுக்கு? போதை ஒழிக்கிறதுக்கு. நம்புங்க ஐயா. ஐயா இந்த நிலத்தில் இருந்து சொல்றோம், மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சருடைய தொகுதியில் என்று சொல்கிறோம். அவர் என்ன சொன்னாங்க? என்ன 53 சிறப்பு படை, 8 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குறாங்க. 8 கோடி நிதியில இதெல்லாம் வருங்களா? இதெல்லாம் தடை செய்யப்பட்ட பொருளா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சாதாரண பாமரன் ஒரு தொடர் ஒரு மகிழுந்துல பைபாஸ்ல வர்றப்போ எளிமையாக இது கிடைக்குதுன்னா எப்படி கஞ்சா கிடைக்குது? வாங்கிட்டு வந்திருப்பேன் நேர வரைய. ஏன்னா எனக்கு குழந்தை குட்டி புள்ள குட்டில ஏற்கனவே 16 கேஸுக்கு வாய்தா கலைஞ்சு கொண்டு இருக்கோம். இந்த திருப்பூர்ல இந்துஸ்தான் கல்லூரியில இன்னைக்கு மாற்றி விட்டார்கள். இந்துஸ்தான் கல்லூரியில் மட்டும்தான் பிரச்சனை என்றால் கேடுகட்ட போய் 2016 ஆண்டு காலகட்டத்தில் இந்த மெட்டவட்டமன் LSC ஸ்டாம்புங்கிறது வந்துச்சு.
LSC ஷாம்புங்கிறா எதுக்குங்க? பிரம்மையான எண்ணங்களை தூண்டும், விசித்திரமான எண்ணங்களை தூண்டும் அப்படிங்கிறான் LSD. இதுவும் அதே மாதிரிதான் மெத்தபெட்டமைன். மருத்துவ துறையிலேயே தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை எளிதாக மக்கள் மத்தியில் கிடைக்கும்படி யார் யார்? சிந்திங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க கோயமுத்தூர்ல மட்டும்தான் அது நடக்குன்னு நினைக்கிறீங்களா? கல்லூரி பேர் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கோயமுத்தூரில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளிலும் சகஜமாக அனைத்து ட்ரக்குகளும் போகி கொண்டிருக்கின்றன. இது தெரியாம வேடிக்கை பார்த்துட்டு காவல்துறை மயில புடிக்கிட்டு இருக்கீங்களா? புரியுது இருக்கீங்களா? கெட்டு போறது யார்? என் வீட்டு அக்கா தங்கச்சி, என் வீட்டு அண்ணன் தம்பி, எங்கள் வீட்டு பிள்ளைகள் கெட்டு போறாங்க. உங்களுக்கு என்ன மயில கவலை இருக்கு? ஒரு அமைச்சர் பதிவு செய்யறாரு, கிள்ளி சரத்து. அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாருங்க? AM PM பார்க்காமல் உழைக்கும் முதல்வர் CM அப்படிங்கிறார். AM PM பார்க்காமல் உழைக்கும் CM. இந்த CM தான் நாளைக்கு PM. யார் சொல்றதுங்க? கிள்ளி சரத்து. என்ன யார் தெரியுங்களா அவரு? ஏங்க, ஒரு போன்ல மாத்திரையை வச்சு நான் கிரெடிட் கார்டை வச்சு நசுக்கிட்டு இருந்தேன். யாருக்கு? என் குழந்தைக்கு. அந்த குழந்தை யாருங்க? அந்த குழந்தையே நான் தாங்க அப்படிங்கிற மாதிரி கிள்ளி சரத்துங்கிறவன் போதைய வெளிப்பட ஒருத்தன் வெளிப்பட குற்றம் சாட்ட வைக்கிறேன். நீ ஒரு ஆண் மகன். இந்த எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் இருக்கிறார்கள், எத்தனையோ நாஸ்காட்டிக்ஸ்கள் இருந்திருக்கீங்க, போதை ஒழிப்பு தடுப்பு பிரிவுகள் இருந்திருக்கீங்க. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அந்த பரதேசி நாய் அமைச்சர் மரியாதை கொடுக்க மாட்டே. அமைச்சர் கிள்ளி சரத்து இவன் வந்து நீங்க மது இது இந்த மெத்தபெட்டமைன் பொருளை பயன்படுத்தலன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு கஞ்சா கிடைக்கிறது இல்ல, எளிமையா கஞ்சா கிடைக்கிறது இல்லைங்க. என்ன கிடைக்குது? மெத்தபெட்டமைன் எளிமையா கிடைக்குது. மெத்தபெட்டமைன் கடந்த இந்த ஆட்சி காலம் வந்ததுல இருந்து 150க்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்கள் நடந்திருக்கு. யாரு காரணம்? அவன் தான் காரணம், திமுக காரணம். சரி, ரைட். சரி, 150க்கும் மேற்பட்ட பாலியல் தொந்தரவுகள் நடந்திருக்குது. யார் காரணம்? திமுக காரணம். சரி, ரைட், ஓகே. ஏங்க, மதுவிலக்கு நீங்க பண்ணல, சரி நாங்க பண்றோம். நீங்க இத்தனை நாள் பண்ணாம இவ்வளவு பண்ணி வச்சிருக்கீங்களே, சரி அதுக்கும் திமுக தான் காரணம், அதுக்கும் திமுக. அப்ப நீங்க எதுக்குடா காரணம்? 100 நாள் ஆட்சி, மகத்தான ஆட்சி, ஒரு யுகத்தின் புரட்சிங்கிற, ஒரு யுகத்தின் புரட்சி. 3 மாசம் ஆகல, எங்களை வந்து விமர்சனம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மாசத்துல என்ன செய்து விட முடியும் என்று கேட்கக்கூடிய இதே தாவேகா IT விங்குகள் தான் என்ன பதிவு செய்யறான்? ஒரு யுகத்திற்கான புரட்சி, மாற்றத்திற்கான முதல்வர் அப்படின்னு யார விஜய் பதிவு செய்யறான். அப்ப நம்ம கேட்கணுமா இல்லையா? அப்ப நம்ம கேட்கணுமா இல்லையா? என்ன மாற்றத்தை நீ கொண்டு வந்திருக்கிற அந்த நேரத்துல? ஒரு மயிரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய செய்திகள் அனைத்தும் மத்த கட்சியில் இருக்கக்கூடிய IT விங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெய்டு லேபர், கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் பெயின்ஃபுல் டைகர், தன்னுடைய கொள்கைக்கு குறுகிய கொடுக்கிற கூட்டம் தான் களத்தில் நிக்கிறோம். இந்த கூட்டத்தை நாங்க நடத்துற எங்க அக்கா தங்கச்சில வந்து நிக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் எங்களுடைய உழைப்பில் விளைந்த காசை வச்சு. கஞ்சா வித்து வரலடா விக்னேஷ், கஞ்சா வித்து வரல, சாராயத்து வித்து வரல, முதல்வரை போன்று ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு 3000 கோடி பணம் செலவு பண்ணி வரல. எங்க காசை போட்டு வந்திருக்கோம். எங்க காசை போட்டு திருப்பூர், ஈரோடு, வால்பாறையில இருந்து என்ன வந்திருக்காங்க. சட்டமன்றத்தில் மக்களுக்கான விவாதங்கள் நடத்தப்படுகிறதா பார்த்தா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அண்ணியா தண்ணியா, எங்க மாமா, எங்க உங்க அப்பாவை காண, எங்க உன் பொண்டாட்டியை காண. இதான் இதான் விவாதமா? இதுதான் விவாதம். கேலி கூத்து, கேவலம். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு ஆட்சி அமைந்தது வெக்கக்காடு, வெக்கக்காடு. நீங்க திமுக ரொம்ப கேடுகட்ட கட்சி, அதிமுக கேடு. ஆம், திமுக அதிமுக கேடுகட்ட கட்சி. அதை விட கேடுகட்ட கட்சி தாவேக்காங்கிற கட்சி. ஏன்? இந்த நிலத்தில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என் உறவுகளே. அவ என்ன தப்பு செய்தாலும் அதற்கு முட்டு கொடுப்பதற்கு அத்தனை ஊடகங்கள் இருக்கிற, அத்தனை ஊடகம் இருக்குது. 3000 கோடி ரூபாய் செலவு செய்து தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்கிறார்கள். கொஞ்சம் சிந்திங்க. அடுத்த 5 ஆண்டுகள் இவர்கள் ஆட்சி, எங்க அண்ணன் கார்த்தி அவர்கள் கூட பதிவு செய்தார், அடுத்த 5 ஆண்டுகள் இவர்கள் உறுதியாக இந்த ஆட்சியில இருக்கணும். ஏன்? இருந்தாதான் உங்களுக்கு மானத்தமிழ், எங்க கூட பிறந்த உங்க அக்கா, எங்க அக்கா தங்கச்சிகளுக்கு புத்தி வரும், புத்தி வரும். எவனெல்லாம் தாவேக்காக்கு வாக்கு செலுத்தினாலும் மாறுதட்டி சொல்ல, வாயில கூட தாவேக்காக்கு ஓட்டு போட்டு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. தயவு செய்து சிந்திங்க. 10 முறை பாறை வராது பதுங்கி கிடக்கும் புலியா தமிழா, செத்து மடிவதும் ஒரு முறை தானடா. வா வா, இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தலில் மிகப்பெரிய ஒரு சம்மட்டி அடியை இந்த தாவேக அரசு பெறும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். நன்றி தம்பி. அடுத்ததாக தம்பி பேரறிவாளன் அவர்கள், மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர்.